ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கான 60 டே கவுண்டவுன் சீரிஸ்ல நம்ம டே 18ல இருக்கிறோம். சோ அப்போ இன்னைக்கு டே 18ல என்ன பார்க்க போறோம்? கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் சாப்டர்ல இருக்கக்கூடிய 5 ஹைலி இம்பார்ட்டன்ட் ஹை வெயிட்டேஜ் டாபிக்கை நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் அந்த கான்செப்டை. சோ இது உங்களுக்கு போர்ட்ஸுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோவை பார்த்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் இருக்கும். அதுல நம்ம ஒரு குவிஸ் கொஸ்டின்ஸ் வச்சிருக்கோம், ஒரு 15 கொஸ்டின்ஸ். அதுல நல்ல மார்க் வாங்குற பசங்களுக்கு சூப்பரான பிரைஸும் காத்துட்டு இருக்குது. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கோங்க. நம்ம செஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த QR கோட ஸ்கேன் பண்ணியோ அல்லது டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய கெட் யுவர் ஃப்ரீ நோட்ஸ் அப்படிங்கிற லிங்க் மூலமாவோ வாட்ஸ்அப் குரூப்ல சேர்ந்துக்கோங்க. ரைட்? ஸோ அப்போ திஸ் வில் பி ஹைலி ஹெல்ப்ஃபுல். இந்த சேனல் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிளாஸ் 10 CBSE பசங்களுக்காக உருவாக்கப்பட்டது. அப்போ செஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி அனௌன்ஸ்மெண்ட். உங்க அண்ணா அக்கா யாராவது கரண்டா 12th படிக்கிறாங்க அப்படின்னா மார்ச் 27 பப்ளிக் எக்ஸாம் முடியுதா 12th, அதுக்கப்புறம் ஒரு 30-35 நாள் இருக்கும் நம்ம நீட் எக்ஸாமுக்கு. அப்ப அந்த டைம்ல தான் நிறைய பேர் படிப்பாங்க. அவங்களுக்காக நம்ம ஒரு XPL கிராஷ் கோர்ஸ் ஆஃப்லைன்ல லான்ச் பண்ணிருக்கோம். கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலியில நமக்கு கேம்பஸ் இருக்கு, சைலம் ஹைபிரிட் கேம்பஸ் சொல்லிட்டு நீங்க மேப்ல லொகேஷன் போட்டா வரும். சோ அப்போ இதுல வந்து உங்களுக்கு லைவ் கிளாஸ், அப்புறம் டவுட் கிளியரிங் செஷன், அப்போ GAB டெஸ்ட், கிராண்ட் டெஸ்ட், நீட் மாக் டெஸ்ட் எல்லாமே கிடைக்கும். உங்க அண்ணாக்காக நீங்க ரெக்கமெண்ட் பண்ணுங்க. கோர்ஸோட பிரைஸ் 10,000 plus GST. ரைட்? அப்போ அந்த மார்ச் 27 நடக்க போற கோர்ஸுக்கு இப்பவே அவங்க சேர்ந்தாங்க அப்படின்னா நம்மளுடைய ஆன்லைன் XPL பேட்ச் ஃப்ரீயா கிடைக்கும். ஆன்லைன் XPL எப்போன்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் 26 ஆரம்பிச்சிருச்சு. அது அவங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும். ஸோ அதுல லைவ் கிளாஸ், ரெக்கார்டட் செஷன், AI ஃபீச்சர், கொஸ்டின் பிராக்டிஸ் ஃபீச்சர், வீக்லி எக்ஸாம் கொஸ்டின் டிஸ்கஷன், அப்புறம் சூப்பர் மெட்டீரியல்ஸ், நீட் பேஸ்ட் மாக் டெஸ்ட், GAB எக்ஸாம். அப்போ GAB எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் காம்படிட்டிவ் ரேங்க் தெரிஞ்சுக்கலாம், மென்டார்ஷிப் எல்லாமே இருக்குது. ஆன்லைன் கோர்ஸோட பிரைஸ் 4275 இன்க்ளூடிங் GST, ஆஃப்லைன்ல 19574 இன்க்ளூடிங் GST. இதுல கோர்ஸ், மெட்டீரியல், டேப் எல்லாமே கிடைக்கும். ஸோ டேப்ல தான் அவங்க லைவ் கிளாஸ், ரெக்கார்டட் செஷன்லாம் பார்ப்பாங்க. ஸோ QR கோட ஸ்கேன் பண்ணுங்க, இல்லைனா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது. அப்போ இந்த கூப்பன் கோட யூஸ் பண்ணிக்கலாம். உங்க அண்ணாக்காக ரெக்கமெண்ட் பண்ணுங்க. ஆஃப்லைன்ல சேர்றாங்கன்னா ஆன்லைன் ஃப்ரீ, இல்லாட்டினா அவங்க தனியா வெறும் ஆன்லைன் கோர்ஸ் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த டிசம்பர் 26 இந்த ஆன்லைன் கோர்ஸ் ஆரம்பிக்குது. அதே போல டிசம்பர் 26 இந்த ஆஃப்லைன் கோர்ஸ் ஆரம்பிக்குது. அதுக்கான பிரைஸ் தான் இது. நான் சொன்ன மார்ச் 27 அந்த கோர்ஸ்ல சேர்றாங்கன்னா இப்போ போற அந்த ஆன்லைன் XPL ஃப்ரீ. சரியா? அப்புறம் பாருங்க, ஜனவரி 4th வீக்ல இருந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் மினிட் ரிவிஷன் ப்ரோக்ராம் ரன் பண்றோம் ஆஃப்லைன் சென்டர்ஸ்ல. அப்போ 81 சாப்டர் நம்ம 20 பார்ட்ஸா பிரிச்சுட்டு ப்ராப்பரான ரிவிஷன் உங்களுக்கு கொடுப்போம். 8000 plus நீட் क्वेश्चंस நீங்க பிராக்டிஸ் பண்ணுவீங்க. 25 plus LMRB எக்ஸாம்ஸ், 30 plus மாக் டெஸ்ட் நடக்கும். எல்லாமே நீட் எக்ஸாம் பேட்டர்ன்ல இருக்கிறதுனால உங்களுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீட் எக்ஸாம்ல நீங்க தட்டி தூக்கிடுவீங்க. சரியா? சோ ரெக்கமெண்ட் திஸ் டு யுவர் அண்ணா அண்ட் அக்கா. இந்த நம்பருக்கு கால் பண்ண சொல்லுங்க. நம்மளுடைய எஜுகேஷன் கவுன்சிலர்ஸ் உங்கள்கிட்ட பேசுவாங்க. இந்த கோர்ஸ் ரிலேட்டடா என்ன டவுட்னாலும் அவங்க கிளாரிஃபை பண்ணுவாங்க. சரியா? சப்போ லெட் அஸ் ஸ்டார்ட் அவர் செஷன். மறக்காம கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணிடுங்க, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. சாப்டரை பார்த்து ரிவைஸ் பண்ணிட்டு அப்போ அதுல இருக்கக்கூடிய குவிஸ் क्वेश्चंस நீங்க அட்டெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? சோ இன்னைக்கு நம்ம ஒரு 5 டாபிக் பார்க்க போறோம் சொன்னேன்ல, அது 5 இதுதான். ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன், ரிஃப்ளெக்ஸ் ஆர்க், ஹியூமன் பிரெயின், பார்ட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன், பிளான்ட் ஹார்மோன், ட்ராபிக் மூவ்மெண்ட், எண்டோக்ரைன் சிஸ்டம் அண்ட் ஹார்மோன்ஸ் இன் ஹியூமன். சரியா? சோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் அண்ட் ரிஃப்ளெக்ட் ஆர்க். சோ வாட் இஸ் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன்? சில நேரம் காஃபி கப்பு சூடா இருக்குன்னா தொட்ட உடனே கை எடுக்கிறோம்ல, சோ அதுதான் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன். ரைட்டா? நம்மளுடைய பிரெயினோட இன்வால்வ்மெண்ட் இல்லாமலே ஸ்பைனல் கார்டு மூலமா, நியூரான்ஸ் மூலமா நடக்கும். அப்போ அது நடக்கிறது ஒரு பாத்வே இருக்கும். அதுதான் அந்த ரிஃப்ளெக்ஸ் ஆர்க் அப்படிங்கிறது. சரியா? சோ வாட் இஸ் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன்? சோ பாருங்க, இது வந்துட்டு சடனா இருக்கும், இன்வாலண்டரியா இருக்கும். நம்ம நினைச்சு எடுக்கிறதுல தொட்ட உடனே கை எடுக்கிறோம். ரைட்? அண்ட் இட் இஸ் ஆட்டோமேட்டிக் ரெஸ்பான்ஸ், அதுவாவே நடக்கும். இது ரெஸ்பான்ஸ் எதுக்கு நடக்குது? டு அ ஸ்டிமுலைக்கு. அப்ப அந்த சூடா காஃபி அப்படிங்கிறது ஒரு தூண்டுதல், ஸ்டிமுலை. அதுக்கு தான் நம்ம ரெஸ்பாண்ட் பண்றோம். ரைட்? நம்ம கான்ஷியஸா யோசிச்சு ஒன்னு ரெஸ்பாண்ட் பண்றது இல்ல. சோ வித்அவுட் கான்ஷியஸ் தாட். ரைட்? அப்ப இது எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா ஆர்கானிசம்ஸ் குவிக்லி ரெஸ்பாண்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். எந்த விஷயத்துக்கு ரெஸ்பாண்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும்? டு அ பொட்டன்ஷியலி ஹார்ம்ஃபுல் சிச்சுவேஷன், ரொம்ப ஹார்ம்ஃபுல்லான சிச்சுவேஷனுக்கு டக்குன்னு ரெஸ்பாண்ட் பண்ணும். அதுக்கு இந்த ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் ஆர்கானிசம்க்கு ஹெல்ப் பண்ணும். ரைட்? அப்படி பண்றதுனால என்ன ஆகும்? ப்ரொடெக்ஷன் அண்ட் சர்வைவல் வந்துட்டு என்ஷூர் ஆகும். ஸோ பாதுகாப்பாகவும் பிழைக்கிறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க, நம்ம ஃப்ளேம், நெருப்பை தொடனே கை எடுக்கிறோம்ல அது. அப்புறம் பஸ்ஸில் இருந்து ஜம்பிங் அவே ஃப்ரம் அ பஸ், அதாவது பஸ் நம்மள கிட்ட என்ன வேகமா இடிக்கிற மாதிரி வருதுன்னா நவுருவோம். ரைட்டா? அது. அல்லது ஐ கேன் சே, அப்புறம் நம்ம ஃபுட்டை பார்த்த உடனே வாயில எச்சி உருவும்ல, அது எல்லாமே ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் தான். சரியா? ஹோப் உங்களுக்கு ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் அப்படின்னா என்னன்னு கிளியர் நினைக்கிறேன். ஸோ இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அதோடைய நேச்சர் என்ன, இம்பார்ட்டன்ஸ் என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, அது எப்படி ரெஸ்பான்ஸ் கொடுக்குது. ரைட்டா? ஸோ அப்போ இது பிரெயின், ஸ்பைனல் கார்ட்லாம் எப்படி இன்வால்வ் ஆகுது அப்படிங்கிறத பேச போறோம். சரிங்களா? as I told you, ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் அப்படிங்கிறது பிரெயினோட இன்வால்வ்மெண்ட் இல்லாம தான் நடக்கும். ரைட்?
அப்போ பிரெயினுடைய திங்கிங் பார்ட் எல்லாம் இதில் வேலைக்கு ஆகாது ரைட்டா. ஆனால் அது யோசிச்சு ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்குள்ள அதுக்குள்ள என்ன இது சிச்சுவேஷன் மோசமாயிரும் ரைட்டா. அந்த பாயிண்ட் ஆஃப் மொமெண்ட் ஆஃப் ரெஸ்பான்ஸில் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் அப்படிங்கிறது பிரெயின் கிட்ட இருந்து ஹெல்ப் கேட்காது. ஸோ அப்போ பாருங்க அந்த ஸ்டிமுலைக்கு இமீடியட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணும் ரைட். அதனால டிலே மினிமைஸ் ஆகும். டிலே மினிமைஸ் ஆகுறதுனால தான் நல்லது. ரொம்ப டிலே ஆச்சுன்னா இன்ஜுரி ஆயிரும் சரிங்களா. இல்லாட்டினா என்ன ஆயிரும், இன்ஜுரி ஆயிரும். ஸோ அப்போ என்னதான் அந்த ரெஸ்பான்ஸ் ஆட்டோமேட்டிக்காக இருந்தாலும் ஓகே இன்ஃபர்மேஷன் அபவுட் இட் இஸ் லேட்டர் சென்ட் டு த பிரெயின். ஸோ இன்ஃபர்மேஷன் ஐ கேன் சே அந்த ரெஸ்பான்ஸ் டக்குன்னு நடந்துடும். சூடா காஃபி கப் இருக்கு டக்குன்னு எடுக்கிறோம். ஆனால் அது சுடுது அப்படிங்கிறது கையை எடுத்த பிறகு தான் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் பிரெயினுக்கு இன்ஃபர்மேஷன் போகும். கொஞ்ச நேரம் கழிச்சு தான் நமக்கு சுடுது அப்படின்னு தெரியும். புரியுதா. குக்கர் ஏதாவது சூடாத விஷயத்தை தொட்டிங்கன்னா எடுத்தோடனே சூடுற மாதிரி தெரியாது. டக்குன்னு நம்ம எடுத்துருவோம். அதுக்கப்புறம் தான் சுடுற மாதிரியே ஃபீல் ஆகும். அப்புறம் பயங்கரமாக வலிக்கும் ரைட்டா. அப்போ லேட்டராக தான் இன்ஃபர்மேஷன் பிரெயினுக்கு பாஸ் ஆகுது. அப்போ அதனால அந்த ஈவெண்ட் பற்றின அவேர்னஸ் வந்துட்டு கிடைக்குது ரைட். ஐ ஃபெல்ட் பெயின் ஆஃப்டர் புல்லிங் மை ஹேண்ட்னு சொல்லுவாங்கல்ல, கை எடுத்த வரைக்கும் தான் பெயின் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மேட்டர் தான். ஸோ இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற மெக்கானிசத்தை பார்க்கலாம். இது என்ன பாத்வேவை ஃபாலோ பண்ணுது ரைட். அப்போ இதில் யாரெல்லாம் இன்வால்வ் ஆகிறான்னு பேசலாம். ஸோ as I told you இந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது ஒரு பாத்வேவை ஃபாலோ பண்ணுதில்ல, அதுக்கு தான் பேர் ரிஃப்ளெக்ஸ் ஆர்க்கு. ஸோ அப்போ அதோட இமேஜ் நான் காட்டுறேன். ஹாட்டான ஆப்ஜெக்ட் இருக்குதா. ஸோ அப்போ அதை நம்ம தொடுறோம். ரிசப்டார்ஸ்லேருந்து ரிசப்டார் அப்படிங்கிறது தான் இன்ஃபர்மேஷனை ரிசீவ் பண்ணக்கூடியது. இன்ஃபர்மேஷன் ரிசீவ் பண்ணி சென்சரி நியூரான் வழியா ஸ்பைனல் கார்டுக்கு போகுது ரைட். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பைனல் கார்டில் சென்சரி நியூரான்லேருந்து ரிலே நியூரானுக்கு போகும் ரைட். அங்கேருந்து மோட்டார் நியூரான் வழியாக இன்ஃபர்மேஷன் வந்து கைக்கு திருப்பி வரும்போது கையெடுறா அப்படின்னு நம்ம கையை எடுத்துருவோம் சரியா. ஸோ இப்படி தான் அது ஒர்க் ஆகுது. அப்போ அதில் as I told you ஒரு டைரக்ட் ரூட் இருக்கும் யாருக்கு இடையில சென்சரி இன்புட்டுக்கும் மோட்டார் அவுட்புட்டுக்கும். இப்போ இன்ஃபர்மேஷன் உள்ளார வருது சென்சரி இன்புட்டா, வெளியே வந்துட்டு மோட்டார் அவுட்புட்டா. மோட்டார்னா மூவ்மெண்ட். அப்போ கையை எடுக்கிற மாதிரி ஒரு மூவ்மெண்ட் வந்துட்டு வெளியே வருது ரைட். அப்போ இதில் பைபாஸ் எது ஆகுதுன்னா பிரெயின்ஸ் ஹையர் சென்டர்ஸை ஐ கேன் சே இட் இஸ் பைபாசிங் த பிரெயின்ஸ் ஹையர் சென்டர்ஸ் ஃபார் ஃபாஸ்டர் ஆக்ஷன். அதாவது பிரெயினுக்கு போகாமல், பைபாஸ்னா என்னது, பிரெயினை போகாமல் ஸ்பைனல் கார்டுக்கு போயிட்டு இன்ஃபர்மேஷன் வருது. ஸோ ஏன் இப்படி பண்ணுதுன்னா ஃபாஸ்ட்டாக ஆக்ஷன் எடுக்கிறதுக்காக தான். பிரெயினுக்கு போயிட்டு வந்தால் டிலே ஆயிரும் சரியா. இப்போ நான் பார்க்க போகிறோம் இந்த ஆர்க்கில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, இதோடைய ஃபீச்சர்ஸ் என்ன அப்படிங்கிறத பேசலாம். I told you இந்த ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷனுடைய ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட்டே இந்த ஆர்க் தான். ரிஃப்ளெக்ஸ் ஆர்க் அப்படிங்கிற பாத்வே தான் இந்த ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் நடக்கிறதுக்கான மெயினான விஷயங்கள் ரைட்டா. ஸ்ட்ரக்சரல் யூனிட், ஃபங்க்ஷனல் யூனிட்னா அந்த ஒட்டுமொத்த ஸ்ட்ரக்சருக்கான அடிப்படை இதுதான். அப்புறமா ஃபங்க்ஷன் செய்யறதுக்கான அடிப்படையே இதுதான் சரிங்களா. ஸோ அப்போ இட் இஸ் பேசிக்கலி நியூரல் பாத்வே, நியூரான்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பாத்வே தான் ரைட். இது மூலமாக தான் என்ன நடக்குது, இந்த ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் நடக்குது ரைட். as I told you சென்சரி அண்ட் மோட்டார் நியூரான் இடையில கனெக்ஷன் இருக்கும். கனெக்ஷன் எந்த இடத்துல மேட் ஆகுது அப்படின்னா ஸ்பைனல் கார்டில். அதனால ரேபிடா ரெஸ்பான்ஸ் ஆகுது. சொன்னேன்ல சென்சரி நியூரான், மோட்டார் நியூரான் இடையில இங்கே ரிலே நியூரான் இருக்கும். அப்போ ஸ்பைனல் கார்டில் தான் அந்த கனெக்ஷன் உருவாகுது. லேட்டரா அந்த மெசேஜ் வந்துட்டு பிரெயினுக்கு போகும். இந்த மாதிரி சூடா ஒரு விஷயம் இருக்குது அப்படின்ற மெசேஜ் வந்துட்டு பிரெயினுக்கு போகும் சரியா. ஹோப் உங்களுக்கு இது கிளியர் நினைக்கிறேன். லெட் அஸ் see the pathway. ஸோ அதில் எப்படி ஸ்டிமுலஸ் வருது, சென்சரி நியூரான் என்ன பண்ணுது, ஸ்பைனல் கார்டில் என்ன ஆகுது, எப்படி வந்து ரிசல்ட் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ பாருங்க இந்த இடத்துல ஐ கேன் சே ஸ்டிமுலஸ் வந்து ஒரு சூடான ஆப்ஜெக்ட் தொடுறதா, ஹீட்னு சொல்லலாமா. அப்போ அது வந்து என்ன பண்ணுது, ஸ்கின்ல இருக்கிற ரிசப்டார் ஆக்டிவ் பண்ணுது. அப்போ அந்த ரிசப்டார் தான் என்ன பண்ணும், இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் செல்ஸ் மாதிரி. இந்த ரிசப்டார் அப்படிங்கிறது இன்ஃபர்மேஷனை ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஓகே. அது இன்ஃபர்மேஷனை ரிசீவ் பண்ணி வந்துட்டு நர்வ் இம்பல்ஸாக மாற்றிடும் சரியா. நர்வ் இம்பல்ஸாக அது வந்து நியூரான் வழியாக பாசேஜ் ஆகும் ரைட். ஸோ இப்போ as I told you அந்த இம்பல்ஸை சென்சரி நியூரான் கேரி பண்ணிட்டு ஸ்பைனல் கார்டுக்கு போகுது. அங்கே இன்டர் நியூரான் வந்து சென்சரி நியூரானையும் மோட்டார் நியூரையும் கனெக்ட் பண்ணுது. நான் சொன்னேன்ல அது இன்டெகிரேஷன் சென்டர்னு சொல்லுவாங்க. அப்போ மோட்டார் நியூரான் என்ன பண்ணுது, இம்பல்ஸை வந்துட்டு ஸ்பைனல் கார்டில் இருந்து மசில் கொண்டு போகுது. மசில் வந்து எஃபெக்டார்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இன்ஃபர்மேஷனை ரிசீவ் பண்ணுறது ரிசப்டார், அந்த விஷயத்தை ஆக்ஷன் எடுக்கிறது எஃபெக்டார் சொல்லுவாங்க. இப்போ எஃபெக்டார் ஆர்கன் வந்துட்டு அந்த குயிக் ஆக்ஷனை பண்ணும். இப்போ இந்த இடத்துல ஹேண்டை வித்ரா பண்ணுற மாதிரி சரியா. சூப்பர். இப்போ இந்த எவல்யூஷனரி அண்ட் ஃபங்க்ஷனல் சிக்னிஃபிகன்ஸை பார்க்கலாம் ரைட். ஸோ இது எப்படி வந்து மனுஷனுக்கு வந்துச்சு அப்படிங்கிறது. ரிஃப்ளெக்ஸ் ஆர்க் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஓல்டு ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம். பிரிமிட்டிவ் அப்படின்னா ஓல்டுன்னு அர்த்தம். ரொம்ப வருஷமா மனுஷனுக்கு இருக்குது. ஸோ அப்போ அது எவால்வ் ஆயிருக்குது எப்போ அப்படின்னா பிஃபோர் த டெவலப்மெண்ட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் பிரெயின்ஸ். காம்ப்ளெக்ஸான பிரெயின்ல வரதுக்கு முன்னாடியே ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன், ரிஃப்ளெக்ஸ் ஆர்க் அப்படிங்கிறது இருந்திருக்குது ரைட். ஸோ அப்போ ஹையர் அனிமல்ஸில் இன்னமும் அது இருக்குது. பிகாஸ் தே ஆர் எஃபிஷியன்ட் அண்ட் ஃபாஸ்ட். பிரெயின் செயல்படுறதை விட அது ஃபாஸ்ட்டாக செயல்படும் ரைட். ஈவன் வென் காம்ப்ளெக்ஸ் நியூரல் ப்ராசஸிங் எக்ஸிஸ்ட். அதாவது பிரெயினில் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான மேட்டர் தான். அது ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸான மேட்டரே இல்லை. ஆனால் பிரெயின் மாதிரி காம்ப்ளெக்ஸான ப்ராசஸிங் நடக்கக்கூடிய பிரெயின் மாதிரி ஆர்கன் இருந்தும் இந்த ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் தான் ஸ்டில் எக்ஸிஸ்ட்ல இருக்குது. ஏன்னா இது வந்துட்டு டக்குன்னு ஆக்ஷன் பண்ணும். நிறைய நேரம் நம்ம ஓவர் திங்க் பண்றோம்னு சொல்லிட்டு ஆக்ஷனே எடுக்காம விட்டுருவோம். ஸோ அதனால ஆக்ஷன் ஃபாஸ்ட்டாகவும் எடுக்கணும், ப்ராப்பராக யோசனையும் பண்ணணும். அப்போ ப்ராப்பராக ஃபாஸ்ட்டாக ஆக்ஷன் எடுக்கும்பொழுது ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் இஸ் எசென்ஷியல். யோசிச்சு திங்க் பண்ணி ப்ராசஸிங் பண்ணி பண்ணும்போது பிரெயின்லாம் ரெக்யூர்டு சரியா. ஹோப் இது கிளியர் நினைக்கிறேன்.
ஸோ மறந்து விடாதீர்கள், கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள். சரியா? இப்போ ரெண்டாவது டாபிக்கை பார்க்கலாமா? புரியுதா? இப்போ ரெண்டாவது டாபிக் ஹியூமன் பிரெயின், அதோடைய பார்ட்ஸ். ஹியூமன் பிரெயின்ல என்னென்ன இருக்குது, ரைட்? அதோடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அதோடைய சப் பார்ட்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பாருங்க, as I told you, ஹியூமன் பிரெயின் அப்படிங்கிறது ஸ்பைனல் கார்டோட சேர்ந்து சிஎன்எஸ் ஃபார்ம் பண்ணும். அப்போ சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்ல 2 வருது. வாட் இஸ் தட்? பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டு. அப்போ நம்மளுடைய பிரெயின், ரைட்டா? பிரெயின், அதுக்கப்புறம் அதோடய கனெக்ட் ஆகி வர அந்த ஸ்பைனல் கார்டு, இதுதான் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். ஸோ இப்போ இது என்ன ஆக்ட் பண்ணும் அப்படின்னா, திஸ் இஸ் த மெயின் கோஆர்டினேட்டிங் சென்டர் ஆஃப் த பாடி. நம்ம பாடியோட மெயின் கோஆர்டினேட்டிங் சென்டர் இதுதான். பாடியில் நடக்க வேண்டிய எல்லா விஷயத்தையும் ஓகே மெயின்டைன் பண்ணி, ரைட், ஐ கேன் சே என்ன சொல்றது, பேலன்ஸ் பண்ணி அதை வந்து நடக்குதா, ப்ராப்பராக நடக்குதா அப்படின்னு செக் பண்ணுறது இதுதான். சரிங்களா? ஸோ அப்போ இது என்ன பண்ணோம், நம்ம எல்லா பாடி பார்ட்லேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் ரிசீவ் பண்ணும், பிரெயினும் ஸ்பைனல் கார்டும், ரைட்? அதை ப்ராசஸ் பண்ணிட்டு என்ன பண்ணும், சூட்டபிள் ரெஸ்பான்ஸை கொடுக்கும். சரிங்களா? பிரெயினும் சரி ஸ்பைனல் கார்டும் சரி இன்ஃபர்மேஷன் ரிசீவ் பண்ணும். அப்போ அந்த இன்ஃபர்மேஷனுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். இப்போ ஹார்ட்டான ஆப்ஜெக்ட் தொட்டா கை எடுக்கிறோம்ல, ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன், அது போல இன்னும் நிறையா இருக்குது. ஓகே, புரியுதா? ஸோ அப்போ புலி வருதுன்னு தெரிஞ்சுதான் ஓடுறோம், அந்த மாதிரி தான், ரைட்? ஸோ பிரெயினோட ஃபங்க்ஷன் பொறுத்த வரைக்கும் அதில் போத் வாலண்டரி வரும், இன்வாலண்டரி ஆக்ஷனும் வரும். வாலண்டரினா நம்ம கான்சியஸாக எடுக்கிறது. இப்போ என் கையை வந்து நான் கான்சியஸாக அப்படி நவுத்துறேன், இன்கான்சியஸாக வரல. ஓகே, இன்வாலண்டரிங் போது என் ஹார்ட் பீட் ஆட்டோமேட்டிக்காக இன்வாலண்டரியாக தான் பீட் ஆகுது. அதுக்கான இந்த இம்பல்ஸ் இன்வாலண்டரியாக தான் போயிட்டு இருக்குது, ரைட்? ஸோ அது மாதிரியான விஷயங்களை பிரெயின் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ஓகே, பாடி ஆக்டிவிட்டீஸில். சரியா? ஸோ ஹோப் இது உங்களுக்கு கிளியர் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம நியூரல் சிஸ்டத்துடைய டிவிஷனை பார்க்கலாம். ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், சிஎன்எஸ் சொல்லிட்டேன்னா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். வாட் டஸ் இட் கண்டெயின்? பிரெயின், ஸ்பைனல் கார்டு. அப்போ அது என்ன பண்ணும், as I already told you, இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் இன்டெகிரேட் பண்ணும். பாடியில் இருக்கிற எல்லா பார்ட்ஸ்ல இன்ஃபர்மேஷன் வரும், அது எல்லாத்தையும் இன்டெகிரேட் பண்ணி பாடியோட ரெஸ்பான்ஸை கோஆர்டினேட் பண்ணும். ப்ராப்பராக பாடியில் அந்த ஆக்ஷன்ஸ் நடக்குதா அப்படின்னு செக் பண்ணும். ரெண்டாவது பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம், பிஎன்எஸ் சொல்லலாம். இது என்னது அப்படின்னா, அந்த பிரெயின்ல இருந்தும் ஸ்பைனல் கார்ட்ல இருந்து வரக்கூடிய நர்வ்ஸ் இருக்கு பாருங்க, அதுதான் பிஎன்எஸ்ல வரும். கிரேனியல் நர்வ்ஸ் அப்படின்னா பிரெயின்ல இருந்து வரக்கூடிய நர்வ்ஸ் சொல்லுவாங்க. ஸ்பைனல் நர்வ்ஸ் அப்படின்னா ஸ்பைனல் கார்ட்ல இருந்து வரக்கூடிய நர்வ்ஸ். அப்போ ஐ கேன் டெல் யூ, இங்கே பிரெயின்லேருந்து இருக்கக்கூடிய நர்வ்ஸு, சரியா? ஸோ அதுக்கப்புறம் ஸ்பைனல் கார்ட்லேருந்து இருக்கக்கூடிய நர்வ்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டமில் வரும். பெரிஃபரி அப்படின்னாலே சரௌண்டிங் சொல்லலாம். இப்போ பிரெயின் ஸ்பைனல் கார்டை சரௌண்ட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த நியூரான்ஸ், நர்வ்ஸ் தான் நம்ம பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டமில் சொல்கிறோம். சரிங்களா? ஸோ ஹோப் இது ரெண்டும் கிளியர் அப்படின்னு நினைக்கிறேன், ரைட்? ஸோ பார்ட்ஸ் ஆஃப் த பிரெயினை பார்க்கலாம். இதில் எத்தனை பார்ட்ஸ் இருக்குது, என்னென்ன மேஜர் ரீஜன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஐ டோல்ட் யூ, ஹியூமன் பிரெயின் வந்துட்டு 3 மேஜர் ரீஜன்ஸ் இருக்குது. ஃபோர் பிரெயின், மிட் பிரெயின், ஹைண்ட் பிரெயின். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், திஸ் இஸ் த ஃபோர் பிரெயின். சரி, அப்புறம் இங்கே இருக்கிறது ஹைண்ட் பிரெயின், இங்க இருக்கிறது மிட் பிரெயின். சரியா? திஸ் இஸ் த மிட் பிரெயின். அப்புறம் இந்த ரீஜன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரீஜன் பார்த்தீங்கன்னா ஹைண்ட் பிரெயினில் வரும். நம்ம ஒவ்வொரு பார்ட்ஸாக பார்க்கலாம். சரியா? லெட் அஸ் டாக் அபவுட் த ஃபோர் பிரெயின் ஃபர்ஸ்ட். அதோடைய ஃபங்க்ஷன் என்ன, அதோடைய ஃபீச்சர் என்ன, அதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பேசலாம். சரியா? ஸோ ஐ கேன் சே ஃபோர் பிரெயின் அப்படிங்கும்போது மெயின் திங்கிங் பார்ட் ஆஃப் த பிரெயின். பிரெயினில் யோசிக்கிறதுக்கு எந்த பார்ட் அப்படின்னா, சரியா? இப்போ இதோடைய வேலை என்ன, சென்சரி இம்பல்ஸை ரிசீவ் பண்ணும். அப்போ ஸ்மெல்லு, டச்சு, அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு, ஆடிட்டரி சிக்னல், ஆடியோ சிக்னல், இந்த மாதிரி பல சிக்னலை வந்துட்டு ரிசீவ் பண்ணும். எங்கேருந்து, பல்வேறு சென்சார்கள்லேருந்து, நோஸ், ஐஸ், இயர்ஸ் மாதிரி பல்வேறு சென்சார்கள்லேருந்து ரிசீவ் பண்ணி அதெல்லாம் ஒருங்கிணைக்குது, இன்டகிரேட் பண்ணுது, ரைட்? ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் ஸ்பெஷலைஸ்டு ரீஜன்ஸ் இருக்கும் ஃபார் டிஃப்ரெண்ட் சென்சஸ். அப்போது இந்த ஃபோர் பிரெயினில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் இடத்துல ஆல்ஃபேக்டரி லோப்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். சரிங்களா? ஸோ இது ஃபோர் பிரெயின் அப்படிங்கிறது இந்த இது ஃபுல்லாகவே வர்றது ஃபோர் பிரெயின் தான். சரியா? ஓகே, இந்த இடம் இந்த ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃபோர் பிரெயின் தான் வருது, ரைட்டா? ஸோ அப்போ ஆல்ஃபேக்டரி லோப்ஸ் அப்படின்னு ஃபோர் பிரெயினில் இருக்கும். அதோடைய வேலை என்னது அப்படின்னா ஸ்மெல் சென்ஸை ரிசீவ் பண்ணுறது. நம்ம ஸ்மெல் வந்து கிடைக்குதுல, அது வந்து ஆல்ஃபேக்டரி லோப்ல இருந்து தான். அடுத்து அதே ஃபோர் பிரெயினில் ஆப்டிக் ஏரியான்னு ஒரு இடம் இருக்கும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குற விஷன், சைட்டுக்கான இன்ஃபர்மேஷன் ரிசீவ் ஆகுது. ஆடிட்டரி ஏரியான ஃபோர் பிரெயின்லேயே ஒரு இடம் இருக்கும், அதுதான் நம்மளுடைய ஆடியோ சிக்னலை ரிசீவ் பண்ணுது. அது மூலமாக தான் நம்ம கேட்குறோம். சரிங்களா? ஸோ ஹோப் இது உங்களுக்கு புரியுது அப்படின்னு நினைக்கிறேன், ரைட்? அப்போ இதில் வேற என்ன எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் வரும், ரைட்? இவங்க எப்படி சென்சரி இன்ஃபர்மேஷன், மோட்டார் இன்ஃபர்மேஷன்லாம் வந்து இன்டெகிரேட் பண்ணுறாங்க. அப்புறம் இதில் ஹைபோதலாமஸ்னு ஒன்று இருக்குது ஃபோர் பிரெயினில், அதோடைய வேலை என்னன்னு பார்க்கலாம். ஸோ பாருங்க, இதோடைய வேலை என்னன்னா, இதில் அசோசியேஷன் ஏரியாஸ் இருக்கும். ஸோ அதோடைய வேலை என்ன, அசோசியேஷன் ஏரியாவோட வேலை என்ன அப்படின்னா, தட் இன்டர்பிரட் அண்ட் ஸ்டோர் சென்சரி இன்ஃபர்மேஷன் கனெக்டிங் இட் வித் மெமரி அண்ட் ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ சென்சரி இன்ஃபர்மேஷன் வந்துட்டு பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சு அந்த இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி வைக்கும். அதை என்ன பண்ணும், ஓல்டு மெமரியோட ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸோட கனெக்டும் பண்ணும். அப்போ மேக்ஸிமம் கிளாஸ் ரூமுக்கு வரையில் ஒரு மாதிரி கோவமாக வராங்கன்னா கண்டிப்பாக எவனோ அடி வாங்க போகிறான், ஹோம்ஒர்க் கீம்ஒர்க்லாம் பண்ணிட்டோமான்னு செக் பண்ணிக்கலாம். அல்லது பிடி சார் கோவமாக இருக்காருன்னா கண்டிப்பாக நம்மளை இன்னைக்கு திட்ட போகிறாரு, நெயில் ஸ்கில்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டோமா, ஹேர் எல்லாம் ஒழுங்காக வச்சுருக்கோமா, இன் பண்ணிட்டோமா அப்படின்னு செக் பண்ணிக்கிறோம்ல. ஸோ அது போல தான் இன்ஃபர்மேஷனை ரிசீவ் பண்ணிட்டு அதை பாஸ்ட் ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸோட கனெக்ட் பண்ணும் நம்மளுடைய இந்த ஃபோர் பிரெயினில் இருக்கிற அசோசியேஷன் ஏரியான்னு ஒரு இடம் இருக்கும் அங்கே.
ஸோ அப்போ இதனால நம்ம என்ன பண்ணிக்க முடியும், ஓகே இவர் ஆல்ரெடி கோவமா இருந்து அவர் முன்னாடிலாம் நம்மளை அடிச்சிருக்காரு, இப்போ நம்ம கேர்ஃபுல்லாக இருப்போம்னு நம்ம இருப்போம். சரியா? அதே போல மோட்டார் ஏரியாஸ்னு பிரெயின்ல இருக்கும். அது மூலமா தான் நமக்கு என்ன ஆகும், நம்ம மூவ்மெண்ட் பண்றதுக்கான இன்ஃபர்மேஷன்லாம் அந்த இடத்துல இருந்தா நமக்கு கிடைக்கும், கை காலுக்கெல்லாம். ரைட்? அப்போ அதில் தான் வாலண்டரி மசில் மூவ்மெண்ட்லாம் நடக்கும். மசில் வந்து வாலண்டரி நம்ம மூவ் பண்றோம்ல, அதுக்கான அந்த இன்ஃபர்மேஷன்லாம் பிரெயின்ல இருக்கிற இந்த மோட்டார் ஏரியால இருந்து வரும், ஃபோர் பிரெயின்ல இருக்கிற ஏரியா. அப்போ ரைட்டிங், வாக்கிங், லிஃப்டிங் எக்ஸெட்ரா. சரியா? அதே போல ஹைப்போதலமஸ்னு இருக்குது ஃபோர் பிரெயின்ல. ஸோ as I told you, ஹைப்போதலமஸ் ஃபோர் பிரெயினோட ஒரு பார்ட்டு. நான் அதை காட்டுறேன் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ பேசிக்காக இந்த ரெட் கலரில் இருக்கிறது ஃபோர் பிரெயின், இது மிட் பிரெயின், இது ஹைண்ட் பிரெயின். ஸோ ஃபோர் பிரெயின் பொறுத்த வரைக்கும் ஓகேவா. ஸோ இப்போ இந்த இடத்துல ஹைப்போதலமஸ் இருக்குது. ஸோ மிட் பிரெயின் வந்துட்டு இந்த இடம். ஓகே, எக்ஸாக்டாக சொல்லணும்னா கொஞ்சம் இங்கேருந்து கொஞ்சம் இந்த இடத்துக்கிட்ட வரும் ஹைப்போதலமஸ். பட் ஸ்டில் அது ஃபோர் பிரெயினோட ஒரு பார்ட்டு தான். ஸோ இந்த டயக்ராமில் சொல்லணும்னா கைண்ட் ஆஃப் இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு ஹைப்போதலமஸ் இருக்கும். சரி, அது ஃபோர் பிரெயினோட பார்ட் தான். ஸோ வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் இட் அப்படின்னா, இட் ஆக்சுவலி ஹெல்ப்ஸ் ரெகுலேட் பேசிக்கான ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் லைக் ஹங்கர், தர்ஸ்ட், டெம்பரேச்சர், எமோஷனல் ரெஸ்பான்ஸு. அப்போ அதுக்கான அந்த விஷயத்துலலாம் இதில் தான் இன்ஃபர்மேஷன் வந்துட்டு பாஸ் ஆகுது. நமக்கு பசிக்கிறது, தாகம் எடுக்கிறது, அப்போ பயங்கர ஹாட்டாக நம்ம ஃபீல் பண்ணுறது அல்லது குளிராக ஃபீல் பண்ணுறது, சில எமோஷனல் ரெஸ்பான்ஸ்லாம் எடுப்போம்ல, கோபம், துக்கம், அதெல்லாம் வருதுல்ல, சோகம், அதெல்லாம் வரதுக்கு காரணம் ஹைப்போதலமஸ் தான். சரி, அதுவும் ஃபோர் பிரெயினில் இருக்குது. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரைட், இப்போ மிட் பிரெயினுக்கு போகலாமா? ஸோ அப்போ இது எங்கே இருக்குது, இதில் என்னென்ன இருக்குது, இதோடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு பேசலாம். ஸோ அப்போ திஸ் இஸ் பிட்வீன் ஃபோர் பிரெயின் அண்ட் ஹைண்ட் பிரெயின். ஆல்ரெடி உங்களுக்கு நான் இமேஜில் கூட காமிச்சிருப்பேன். ஃபோர் பிரெயினுக்கும் ஹைண்ட் பிரெயினுக்கும் நடுவில் இருக்கிறது தான் இந்த மிட் பிரெயின் அப்படிங்கிறது. அப்போ இது என்னவா இருக்கும் அப்படின்னா ரிலே சென்டராக இருக்கும். சரியா? ஸோ வாட் இஸ் ரிலே சென்டர்? ரிலேனா தெரியுமா, இந்த ரன்னிங் ரேஸில் ஓடுவாங்களா, பேட்டனை வந்துட்டு ஒரு ஒரு குச்சி மாதிரியா என்ன ஒரு ஒரு இது மாதிரி இருக்கும், ஒரு ஸ்டிக் மாதிரி இருக்கும். அதை வந்து தூக்கிட்டு ஓடுவாங்க. ஒருத்தன் இன்னொருத்தன் கொடுப்பான், இன்னொருத்தன் கொடுப்பான், பாஸ் பண்ணுறான். ஸோ அது மாதிரி பாஸ் பண்ணுறது தான் ரிலேங்கிறது. ஸோ அப்போ இது இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணோம். ஸ்பைனல் கார்ட்லேருந்து வரக்கூடிய இன்ஃபர்மேஷனை இது என்ன பண்ணும், பிரெயினுடைய ஹையர் பிரெயின் ரீஜன்ஸ்க்கு, இந்த ஃபோர் பிரெயின் மாதிரியான மற்ற ரீஜன்ஸுக்கு இது பாஸ் பண்ணும். சரியா? இது ஃபங்க்ஷன் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, சம் இன்வாலண்டரி மூவ்மெண்ட்டை இதுவும் கண்ட்ரோல் பண்ணும். லைக் சேஞ்ச் இன் பியூப்பிள் சைஸ். நீங்கள் வந்து உங்கள் கண்ணாடி கிட்ட போய் பார்த்தீங்கன்னா அந்த பியூப்பிள் சைஸ் விரியும். பார்த்துருக்கீங்களா? கிட்ட ஏதாவது பார்க்கும்போது விரியும், தூரமாக பார்க்கும்போது பீப்புள் சைஸ்க்கு சுருங்கும். அப்போ அப்படிப்பட்ட ரெஸ்பான்ஸை, இன்வாலண்டரி மூவ்மெண்ட்டை இதுதான் பண்ணுது. அப்புறம் ரிஃப்ளெக்ஸ் மூவ்மெண்ட் இருக்குது பாருங்கள். ஐ கேன் சே ரிஃப்ளெக்ஸ் மூவ்மெண்ட்னா நான் அந்த ஸ்பைனல் கார்டில் வர ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷனை சொல்லலை. ஸ்பைனல் கார்டு மூலமாக அந்த சென்சரி நியூரான், ஸ்பைனல் கார்டு, மோட்டார் நியூரானில் வர ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷனை நான் சொல்லலை. ரிஃப்ளெக்ஸ் மூவ்மெண்ட் ஆஃப் த ஹெட் அண்ட் ஐஸு. ஸோ நம்ம லெஃப்டில் பார்க்கணும்னு நினச்சா இப்படியா கண்ணை மட்டுமா திருப்புவோம், தலையும் சேர்த்து தானே திருப்புறோம். ஸோ அந்த ஜென்ரல் கான்டெக்ட்ஸில் அப்படிப்பட்ட அந்த இன்வால்மெண்ட்ரி மூவ்மெண்ட்டை ரிஃப்ளெக்ஸ் மூவ்மெண்ட்னு சொல்கிறோம். ரைட்டா? ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன்னா ஸ்பைனல் கார்டு இன்வால்மெண்ட் தான். பட் கண்ணை மட்டும் திருப்பும் போது ஆட்டோமேட்டிக்காக தலையும் சேர்ந்து திருப்புது. கரெக்டாக? அப்புறம் தலை எப்படி திரும்புது, கண்ணு மட்டும் அங்கேயேவா இருக்குது, கண்ணும் சேர்ந்து தானே வருது. இப்படி திரும்பினா கண்ணும் திரும்புது, இப்படி திரும்பினா தலையும் திரும்புது. அந்த மேட்டரை வந்து பண்ணுறது மிட் பிரெயின் தான். சரியா? ஸோ ஹோப் இது கிளியர்னு நினைக்கிறேன். தேர்டு பார்த்தீங்கன்னா ஹைண்ட் பிரெயின். இதில் என்னென்ன இருக்குது, அதில் பார்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத பேசலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஹைண்ட் பிரெயினில் செரிபெல்லம், பான்ஸ், மெடுலா ஆப்லங்கேட்டா இருக்கும். ரைட்டா? மெடுலா ஆப்லங்கேட்டா இல்லை, மெடுலா ஆப்லங்கேட்டா. அப்போ லுக் அட் ஹியர். இஃப் யூ ஃபைண்ட் இட் ஹியர், யூ வில் ஃபைண்ட் மெடுலா ஆப்லங்கேட்டா ஹியர். சரியா? செரிபெல்லம் இந்த ரீஜனு, அதுக்கப்புறம் பான்ஸ் இந்த ரீஜன். இது மூணு தான் ஹைண்ட் பிரெயின் அப்படிங்கிறது. ஸோ நம்ம ஒவ்வொரு பார்ட்ஸுடைய ஃபங்க்ஷனை ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஐ கேன் சே செரிபெல்லம் நம்மளுடைய பொசிஷன், அதாவது பாஸ்டர் சொல்லுவாங்கல்ல, பாஸ்டரையும் பாடி பேலன்ஸையும் இதான் மெயின்டைன் பண்ணுது. ஸோ நம்ம ப்ராப்பராக நிற்கிறது, உட்காரது, அந்த பொசிஷனை மெயின்டைன் பண்ணுறது இதுதான். நடக்கும்போது பாடி பேலன்ஸ்டாக நடக்கிறதுக்கு இதுதான் காரணம். ரைட்? ஸோ அப்புறம் கோஆர்டினேட்ஸ் ப்ரிசிஷன் அண்ட் டைமிங் ஆஃப் வாலண்டரி ஆக்ஷன். ஸோ வாக்கிங், ரைட்டிங், சைக்கிளிங் மாதிரியான வாலண்டரி ஆக்ஷன் பண்ணும்போது அது சரியாக கரெக்டாக ப்ரிசைஸாக பண்ணணும். அது போல் சரியான டைமிங்கில் பண்ணணும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு கோஆர்டினேட் பண்ணுறது செரிபெல்லம் தான். சரியா? அப்புறம் அடுத்து பாருங்க, லெட்ஸ் டாக் அபௌட் மெடுலா ஆப்லங்கேட்டா. நான் காமிச்சேன்ல மெடுலா ஆப்லங்கேட்டா இமேஜ், நான் திருப்பி கூட காட்டுறேன். அது இன்வாலண்டரி ஆக்டிவிட்டீஸை கண்ட்ரோல் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ட் பீட்டு, ப்ரீத்திங்கு, டைஜஷனு, எச்சில் வர்றது, பிளட் ப்ரெஷரு, வாமிட்டிங், இதெல்லாம் இன்வாலண்டரியாக நடக்குது. கரெக்டாக? அப்போ அதை கண்ட்ரோல் பண்ணுறது மெடுலா ஆப்லங்கேட்டா. பான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இட் கனெக்ட் டிஃப்ரெண்ட் ரீஜன் ஆஃப் த பிரெயின் அண்ட் ஹெல்ப்ஸ் ரெகுலேட் ப்ரீத்திங் மூவ்மெண்ட்டு. நம்ம ப்ரீத்திங் பண்ணுறோம்ல, சில நேரம் ஃபாஸ்ட்டாக ஓடும்போது நமக்கு மூச்சு வாங்கும். அந்த அப்போ ப்ரீத்திங் ரேட் ஏறுது. அதை யார் கண்ட்ரோல் பண்ணுறா? இந்த யார்? நம்மளுடைய பான்ஸ் தான். புரியுதா? கிளியரா? அதே போல் பிரெயினுடைய டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸை வந்துட்டு இதுக்கு வந்து கனெக்ட் பண்ணும். ஆக்சுவலி பான்ஸ்லேருந்து பிரெயினில் இருக்கிற டிஃப்ரெண்ட் ரீஜனுக்கு இன்ஃபர்மேஷன் போகும். அதான் சொல்கிறாங்க கனெக்ட் டிஃப்ரெண்ட் ரீஜன் ஆஃப் பிரெயின் சொல்லிட்டு.
இப்போ டிஃப்ரெண்ட் ரீஜன் ஆஃப் பிரெயினுக்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணோம், மெயினாக ப்ரீத்திங் மூவ்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணோம். சரியா? ஹோப் இது கிளியர் நினைக்கிறேன். ரைட். ஸோ பிரெயின் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆக்ஷன்ஸை பார்க்கலாமா ஒவ்வொன்றா? ஸோ என்னென்ன டைப் ஆஃப் ஆக்ஷன்ஸ் இருக்குது அது என்னென்னு பார்க்கலாம். ஆல்ரெடி பார்த்தது தான், நான் ஒரு ஜஸ்ட் ஒரு வாட்டி ஓவர்வியூ கொடுக்குறேன். ஸோ வாலண்டரி ஆக்ஷன் அப்படிங்கும்போது கண்ட்ரோல் பை த ஃபோர் பிரெயின் தான் மெயினாக. ரைட். வாக்கிங், டாக்கிங், மூவிங், ஆப்ஜெக்ட்ஸ் எக்ஸெட்ராலாம் நம்ம வாலண்டரியாக கான்ஷியஸாக பண்ணுறது. அப்புறம் இன்வாலண்டரி ஆக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் மிட் பிரெயின், ஹைண்ட் பிரெயின் தான் மோஸ்ட்லி இன்வாலண்டரி ஆக்ஷன்ஸை பண்ணும். ஹார்ட் பீட், பிரீத்திங், செலிவேஷன் அதெல்லாம். அப்போ பேலன்ஸுக்குலாம் செரிபெல்லம் வரும். சரிங்களா? ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் பொறுத்த வரைக்கும் ஸ்பைனல் கார்டு தான் கண்ட்ரோல் பண்ணுது இமீடியட் ரெஸ்பான்ஸுக்கு. அதை நான் சொன்னேன், சூடான ஆப்ஜெக்ட்டை தொட்டா கை எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. சரியா? இப்போ மூணாவது டாபிக் பிளான்ட் ஹார்மோன்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அப்போ பிளான்ட்டுக்குள்ளார ஒரு சில ஹார்மோன்ஸ் இருக்குது. பிளான்ட்டோட growth அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு இது தேவை. சரிங்களா? ஸோ அப்போ அப்படின்னா என்னது அது ஆக்சுவலி எங்க இருக்குது, எங்க போகும் அப்படின்னு பேசலாம். சரியா? ஸோ பிளான்ட் ஹார்மோனுக்கு இன்னொரு பேரு ஃபைட்டோ ஹார்மோன் சொல்லலாம். அப்போ வாட் இஸ் இட்? இட் இஸ் ஆக்சுவலி a chemical compound. அதோடைய வேலை என்னது? பிளான்டோடைய growth-ஐயும் டெவலப்மெண்ட்டையும் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேட் பண்ணணும். ஸோ கண்ட்ரோல் பண்ணணும், அப்புறம் ப்ராப்பரா growth டெவலப்மெண்ட் நடக்குது அப்படின்னு செக் பண்ணணும், கோஆர்டினேட் பண்ணணும். ரைட். அண்ட் அதுக்கப்புறம் என்விரான்மெண்ட்டுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணணும். அப்போனா என்ன அர்த்தம்? என்விரான்மெண்ட்லேருந்து லைட் வரும், அப்புறம் என்விரான்மெண்ட்லேருந்து கிராவிட்டி இருக்கும். அப்போ இப்படிப்பட்ட அந்த என்விரான்மெண்டல் ஸ்டிமுலைக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும். ஆக்சுவலாக அதுதான் வந்து நம்ம ட்ரோபிக் மூவ்மெண்ட்னு படிப்போம். அதை நான் காட்டுறேன். அண்ட் அதே போல சில நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு மெக்கானிசம் இருக்குது, போட்டோ பீரியடிசம் சொல்லிட்டு. அப்போ போதுமான அளவுக்கு போதுமான டியூரேஷனுக்கு சன்லைட் வந்து பிளான்ட்ல பட்டாதான் ஃப்ளவரிங்கே நடக்கும், பூவே பூக்கும். ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் என்விரான்மெண்ட்லேருந்து வரக்கூடிய இப்படிப்பட்ட ரெஸ்பான்ஸுக்கு பிளான்ட் வந்து ஐ கேன் சே என்விரான்மெண்ட்லேருந்து வரக்கூடிய அந்த ஸ்டிமுலைக்கு பிளான்ட் ரெஸ்பாண்ட் பண்ணுது. கரெக்டா? புரியுதா? அப்போ அதெல்லாம் பண்ணுறதுக்கு பிளான்ட் ஹார்மோன் தேவை. ஸோ யூஸ்வலாக பிளான்ட் ஹார்மோன் வந்துட்டு பிளான்ட்டோட ஒரு பார்ட்டில் மேட் ஆகும், ஒரு பார்ட்டில் திஸ் வில் பி மேனுஃபேக்சர்ட். ரைட். அங்கேருந்து என்ன போகும் அப்படின்னா இட் வில் கோ டு த டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் த பிளான்ட். எந்த இடத்துல ஆக்ஷன் பண்ணணுமோ, செயல்படணுமோ அந்த இடத்துக்கு மூவ் ஆகி போகும் அந்த பிளான்ட்டோட பாடியில். சரியா? புரியுதா? கிளியரா? சூப்பர் பக்கா. இப்போ மேஜர் ஹார்மோன்ஸை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆக்சின் ஒன்று இருக்குது. இது மோஸ்ட்லி ஷூட்டோட டிப்பில் தான் சிந்தசிஸ் ஆகுது. இதோடைய வேலை என்னன்னா செல்லை பெருசாக்கும், என்லார்ஜ் ஆக்கும். ரைட்டா? அண்ட் அதே போல் அந்த ஷூட் இருக்கு பாருங்க, அதோடைய growthக்கு ஹெல்ப் பண்ணும். சாயிலுக்கு மேலே இருக்கிறது தான் ஷூட்டு, அடியில் இருக்கிறது ரூட்டு. சரியா? அப்புறம் யூனிலேட்ரல் லைட் அடிக்கும் போது, அதாவது ஒரே டைரக்ஷன்லேருந்து லைட் அடிக்கிறீங்க. இங்கே ஒரு பிளான்ட் இருக்கு, சைட்ல இருந்து லைட் அடிக்கிறீங்க. அப்போ ஒரு சிங்கிள் டைரக்ஷனில் லைட் வருது, அதான் யூனிலேட்ரல் லைட்டு. அப்படி வரும்போது ஆக்சிஜன் என்ன பண்ணும் அப்படின்னா ஷேடி சைடுக்கு போயிடும். சரியா? ஸோ அப்போ வாட் இஸ் ஷேடி சைடு? லெட் அஸ் சே இங்கே நான் வந்து ஒரு பிளான்ட் வச்சிருக்கிறேன், சிம்பிளாக வரைஞ்சிருக்கேன். சரியா? ஸோ அப்போ என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இங்கேருந்து நான் லைட் அடிக்கிறேன். சரியா? அப்போது லைட் அடிக்கும் போது இந்த பிளான்ட்டில் இந்த சைடு தான் ஷேடி சைடு. ஏன்னா லைட்டு இந்த இடத்துல தான் டேரெக்டாக படுது, இந்த இடத்துல லைட்டு டேரெக்டாக படலை, இது ஷேடு இருக்கிற சைடுன்னு சொல்லலாம். ஸோ அப்போது என்ன பண்ணும் ஆக்சிஜனு இந்த மாதிரி சமயத்தில் இந்த ஷேடு இருக்கிற சைடு இருக்கு பாருங்க, இங்கே ஆக்சிஜன் ஜாஸ்தி போயிடும். அப்போ போயிட்டு இந்த இடத்த வந்து நல்லா க்ரோ பண்ணிவிடும். ஸோ அப்போ இந்த இடத்த க்ரோ பண்ணால் வாட் வில் ஹேப்பன்? கேன் யூ டெல் மீ வாட் வில் ஹேப்பன்? ஸோ க்ரோ பண்ணால் இது அப்படியே பெண்ட் ஆகும். சரியா? இந்த இடம் மட்டும் க்ரோ ஆகிறதுனால அது வந்துட்டு அப்படியே பெண்ட் ஆகுது. ஏன்னா பாருங்க இது மட்டும் க்ரோ ஆகுது. ஸோ இந்த இடம் மட்டும் அப்படியே க்ரோ ஆகுதுனால அப்படியே பெண்ட் ஆகும் ஆக்சுவலாக. சரியா? ஸோ இப்போ வாட் இஸ் ஹேப்பனிங் ஆக்சுவலி? ஸோ மோர் எலாங்கேஷன் ஷேடி சைடில் எப்படி நடக்குது. அப்போ ஷூட்டு பெண்ட் ஆகுது, எந்த இடத்த நோக்கி? லைட் வர டைரக்ஷனை நோக்கி பெண்ட் ஆகுது. அதான் ஃபோட்டோட்ரோபிசம். நான் சொன்னேன்ல என்விரான்மெண்ட்டுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும் சொல்லிட்டு. ஃபோட்டோனா லைட்டு, ட்ரோபிசம்னா growth அப்படின்னு சொல்லலாம். அப்போ லைட் இருக்க டைரக்ஷன் நோக்கி இது மூவ் ஆகுற மாதிரி. புரியுதா? கிளியரா? ஸோ இப்படிப்பட்ட அந்த ஃபோட்டோட்ரோபிசமுக்கு ஆக்சிஜன் வந்து ஹெல்ப் பண்ணும். ஹோப் இது கிளியர் நினைக்கிறேன். ரைட். ரெண்டாவது பிளான்ட் ஹார்மோன் ஜிபெரலின். ஸோ இதோடைய வேலை என்னன்னா இதுவும் ஸ்டெம் growthக்கு ஹெல்ப் பண்ணும், அதுக்கப்புறம் ஸ்டெம் எலாங்கேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும், அப்புறம் மற்ற growth ப்ராசஸுக்கு ஜிபெரலின் வந்துட்டு ரோல் பிளே பண்ணும். சரிங்களா? இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மூணாவது வந்துட்டு சைட்டோகைனின். சைடுனாலே செல்லு. அப்போ இது செல் டிவிஷனை ப்ரொமோட் பண்ணும். செல் நிறைய டிவைட் ஆனால் தான் பிளான்ட் க்ரோ ஆக முடியும். சரிங்களா? ஸோ மெயினாக எங்கே இருக்கும் சைட்டோகைனின் பிளான்ட் ஹார்மோனா? இந்த ஃப்ரூட் அண்ட் சீட்ஸ் இருக்கு பாருங்க. ரைட். அங்கே வந்து abundant-ஆ இருக்கும். ஏன்னா அந்த ஃப்ரூட் அண்ட் சீட்ல தான் பார்த்தீங்கன்னா டிவிஷன் வந்து ஃபாஸ்ட்டாக ரேப்பிடாக நடந்துட்டு இருக்கும், செல் டிவிஷன். அப்போ அங்கே சைட்டோகைனின் கண்டிப்பாக தேவை. ஸோ தே வில் பி பிரசன்ட் ஓவர் தேர். ஓகே, ஹோப் இது கிளியர் நினைக்கிறேன். அடுத்து பாருங்க அப்சிசிக் ஆசிட், ஏபிஏ சொல்லலாம். இது பிளான்ட் growth ப்ரொமோட்டார்னு ஆக்சிஜனை சொல்லுவோம், அப்புறம் ஜிபெரலினை சொல்லுவோம், சைட்டோகைனினை சொல்லுவோம். இது பிளான்ட் growth இன்ஹிபிட்டார். ஏன்னா அளவுக்கு அதிகமாக க்ரோ ஆகிட்டே இருக்கக்கூடாது. சரியா? சில நேரங்களில் கொஞ்சம் growth தடுக்கணும், கொஞ்சம் growth குறைக்கணும். அதுதான் இதோட வேலை பாருங்க. இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா ஐ கேன் சே டார்மன்சியை இன்டியூஸ் பண்ணும். அப்போ சீடு டார்மன்சி, பட் டார்மன்சிலாம் சொல்கிறோம்ல. அப்போ என்னது? வெளியே என்விரான்மெண்ட்டு சரியில்லை,
டெம்பரேச்சரு, ஹியூமிடிட்டிலாம் தேவையான அளவு இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணோம், இந்த பர்டிகுலர் அப்சிசிக் ஆசிட் அந்த சீடை வந்து இன்ஆக்டிவ் ஸ்டேட்டுக்கு, டார்மன்சி ஸ்டேட்டுக்கு கொண்டு போயிடும். அப்போ வெளியே என்விரான்மெண்டல் சரியில்லையா, அப்போ இந்த சீடு என்ன ஆயிரும், இன்ஆக்டிவான டார்மன்ட் ஸ்டேட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் இன்ஆக்டிவாவே இருக்கும். சரியா, அப்படி அதை டார்மன்சி ஸ்டேட்ல வைக்கிறது தான் இந்த ABA அப்சிசிக் ஆசிட். ஓகேவா, ஏன்னா இந்த அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ல அதால க்ரோவும் ஆக முடியாது. அது பாட்டுக்கு ஆக்டிவா இருந்துச்சுன்னா என்விரான்மெண்ட்ல இருக்கிற டெம்பரேச்சர்லாம் ரொம்ப ஹாட்டா இருக்கும்போது மேபி அது டை ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால இன்ஆக்டிவ் ஸ்டேட்டுக்கு போயிடும். ஸோ அப்போ எப்போ சார் ஆக்டிவ் ஸ்டேட்டுக்கு வரும் அப்படின்னா, இந்த கண்டிஷன்ஸ் ஃபேவரபிள் ஆன பிறகு, டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டிலாம் பழையபடி நார்மல் ஸ்டேட்டுக்கு வந்த பிறகு இந்த டார்மன்சியை உடைக்கும். ஓகேவா, அதுக்கு இன்னொரு ஹார்மோன் ஹெல்ப் பண்ணும். டார்மன்சியை உடைச்சு திருப்பி ஆக்டிவ் ஸ்டேட்டுக்கு வந்து திருப்பி அந்த சீடு க்ரோ ஆகும், அல்லது பட் வந்து டார்மன்சில இருந்து திருப்பி ஆக்டிவ்க்கு வந்து பட்ல இருந்து பிரான்ச் அதெல்லாம் வரும். சரிங்களா, ஸோ அப்போ இது வந்து அப்சிஷன் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா ஃபால் ஆஃப். ஸோ அப்போ ஒரு பர்டிகுலர் பிளான்ட் இருக்கிற ஃப்ளவரோ இல்லை லீஃபோ இல்லை ஃப்ரூட்டோ ரொம்ப வயசாயிருச்சு அப்படின்னா அதை கீழே விளை வைக்கணும். ஸோ அதுதான் அப்சிஷன். ஸோ அப்போ அந்த லீஃப்லாம் வில்ட்டிங் ஆகி கீழே விளை வைக்கிறது இதுதான், ரைட். ஸோ அப்போ சில நேரம் க்ரோத்தை ஸ்டாப் பண்ணும், அதுதான் இந்த டார்மன்சி இன்டியூஸ் பண்ணணும்னு சொன்னேன்ல அது. ஸோ மெயினாக அப்சிஷன்னாலே கீழே விளை வைக்கிறது, ஓல்டான லீஃப் எல்லாம் கீழே விளை வைக்கிறது இதுதான். சரியா, ஸோ ஹோப் இது கிளியர்னு நினைக்கிறேன். ரைட் ரைட் நீங்கள் ஹையர் கிளாஸ் போனோன்னே எத்திலின் ஒரு ஹார்மோன் படிப்பீங்க. அதுவும் வந்து பிளான்ட் க்ரோத் இன்ஹிபிட்டார் தான். 80% இன்ஹிபிட்டார், ஒரு 20% மட்டும் தான் ப்ரொமோட்டார். அது பார்த்தீங்கன்னா இந்த பழத்தெல்லாம் பழுக்க வைக்கும்ல, அது பண்ணுறது அதுதான். ஓகேவா, சீக்கிரமாக வயசாக வைக்கிறது, செனசன்ஸை ப்ரொமோட் பண்ணும். செனசன்ஸ்ன்னு படிப்பீங்க 11th. அப்போ சீக்கிரமாக வயசாக வச்சு பழத்தை வந்து சீக்கிரமாக பழுக்க வைக்கிறதுக்கு அந்த எத்திலின் ஹார்மோன் வந்து யூஸ் ஆகும். அதை ஹையர் கிளாஸில் படிப்பீங்க. சரியா, சூப்பர். லெட் அஸ் கோ ஃபார் த 4th டாபிக். fourth high weightage topic, அதான் ட்ராபிக் மூமெண்ட். ஸோ ட்ராபிக் மூமெண்ட்னா என்னது, ரைட். அப்போ இதில் பாசிட்டிவ் மூமெண்ட்னா என்னது, நெகட்டிவ் மூமெண்ட்னா என்னது. ஸோ இப்போ இந்த மூமெண்ட்லாம் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குது அப்படிங்கிறத பேசலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், ட்ராபிக் மூமெண்ட் அப்படிங்கிறது டைரக்ஷனல் க்ரோத் மூமெண்ட். ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் க்ரோ ஆகுது, ரைட்டா, புரியுதா. எது பிளான்டோட பார்ட்ஸு, எதனால, இன் ரெஸ்பான்ஸ் டு எக்ஸ்டர்னல் சிமிலை, லைட்டோ, கிராவிட்டியோ, வாட்டரோ, கெமிக்கலோ இல்லை டச்சோ, இப்படிப்பட்ட ஸ்டிமுலை தூண்டுதல் வரும்பொழுது பிளான்ட் மூவ் ஆகுது. எப்படி மூவ் ஆகுதுன்னா, ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல க்ரோ ஆகுறதுனால அந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுற மாதிரி இருக்கு. பிளான்ட் நடந்து போக முடியாது. ஓகே, ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல க்ரோ ஆகுறதுனால அதே டைரக்ஷன்ல மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். சரியா, ஸோ இப்போ மூவ்மெண்ட் அப்படிங்கிறது மேபி டுவர்ட்ஸ் ஸ்டிமுலை. இப்போ லைட் இருக்கு, டுவர்ட்ஸ் லைட் க்ரோ ஆகுதுன்னா அது டுவர்ட்ஸ் ஸ்டிமுலை. ஸோ அப்போ அதை பாசிட்டிவ் ட்ரோபிசம் சொல்லுவாங்க, ரைட்டா. இப்போ அதுவே அவே ஃப்ரம் த லைட் க்ரோ ஆகுது, லைட் இங்க இருந்து அடிக்குது, அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல க்ரோ ஆகுது அப்படின்னா அவே ஃப்ரம் த ஸ்டிமுலை, அப்ப நெகட்டிவ் ட்ரோபிசம் சொல்லுவாங்க. சரியா, அப்ப இந்த மூவ்மெண்ட் எல்லாமே டக்கு டக்குலாம் நடக்காது, சுருக்கு புருக்குலாம் நடக்காது, ரொம்ப ஸ்லோவா தான் நடக்கும். ஒய்னா தே டிபெண்ட் ஆன் growth. இப்படி மூவ் ஆகணும்னா கொஞ்சம் கொஞ்சமா க்ரோ ஆகி தான் இது பெண்ட் ஆகணும், இங்கிட்டு மூவ் ஆகணும்னா கொஞ்சம் கொஞ்சமா க்ரோ ஆகி தான் பெண்ட் ஆகணும். சரியா, இட் இஸ் நாட் லைக் அ ரேபிட் நாஸ்டிக் மூவ்மெண்ட் மாதிரிலாம் கிடையாது. சச்சஸ் மிமோசா புடிக்கால லீஃப் ஃபோல்ட் ஆகும்ல, தொட்டாசினிங்கி பிளான்ட்ல இலையை தொட்டனே டக்குன்னு மூடும்ல, அது மாதிரிலாம் கிடையாது இது. சரிங்களா, புரியுதா. மிமோசா பொடிக்கால்லாம் அந்த டர்கர் ப்ரெஷர், அந்த செல்லுக்குள்ளார வாட்டர் போய் டர்ஜிட் ஆகி அப்போ வந்து விரிகிறது, வாட்டர் வெளியே வந்தானே சுருங்கி போய் ஃபிளாசிட் ஆகி சுருங்குறது, அதெல்லாம் நடக்கும். பட் இது டிஃப்ரெண்ட். சரியா, ஸோ ஹோப் ட்ராபிக் மூமெண்ட் புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்போ இதில் நம்ம ஃபர்ஸ்ட் லைட்டை வச்சு பேசலாம். லைட் ஸ்டிமுலையாக இருக்கும் பொழுது நமக்கு இந்த ட்ராபிக் மூமெண்ட் இருக்கும், அதான் ஃபோட்டோட்ரோபிசம், ரைட்டா. ஸோ அதில் பாருங்க, ஷூட்டு லைட் இருக்க டைரக்ஷன் நோக்கி பெண்ட் ஆகுது அப்படின்னா அது பாசிட்டிவ் ஃபோட்டோட்ரோபிசம். பாருங்க, லைட் இங்கே மேலேருந்து அடிக்குது, நான் செடியை வந்து கவுத்து வச்சுட்டேன், மேலேருந்து லைட் அடிக்கிறதுனால அந்த மேல் நோக்கியே இது குரோ ஆகுது பாருங்க, அது பாசிட்டிவ்லி ஃபோட்டோட்ரோபிக்னு சொல்லலாம். அப்போ ரூட் பார்த்தீங்க அப்படின்னா தே க்ரோ அவே ஃப்ரம் த லைட். கரெக்டா, மேலேருந்து லைட் வருது, ஆனால் ரூட் வந்து பார்த்தீங்கன்னா அவே ஃப்ரம் த லைட் தான் க்ரோ ஆகுது. கரெக்டா, லைட்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இங்கிட்டு லைட் வருதுன்னா அது இங்கிட்டு வந்து க்ரோ ஆகுது. புரியுதா, ரெண்டும் அதை நோக்கியே க்ரோ ஆகணும். லைட் இங்கே இருந்து இருக்கு, லைட்டை விட்டு அவேவா க்ரோ ஆகுதுன்னா ஆப்போசிட், ஸோ நெகட்டிவ்லி ஃபோட்டோட்ரோபிசம். அடுத்து பாருங்க ஜியோட்ரோபிசம். ஜியோனா அர்த்தா, இப்போ நான் கிராவிட்டின்னு சொல்லலாம், அல்லது கிராவிட்ரோபிசம்னு இன்னொரு பேர் இருக்குது. அப்போ டுவர்ட்ஸ் கிராவிட்டி போகுதா அவே ஃப்ரம் த கிராவிட்டி போகுதான்னு பார்த்தா ரூட் பார்த்தீங்க அப்படின்னா டுவர்ட்ஸ் கிராவிட்டி போகும். கிராவிட்டி கீழ் நோக்கி இழுக்குதா, ஸோ ரூட்டு டுவர்ட்ஸ் கிராவிட்டி போகுது, அது பாசிட்டிவ்லி ஜியோட்ரோபிசம். ஷூட்டு பார்த்தீங்கன்னா அவே ஃப்ரம் த கிராவிட்டி அகெயின்ஸ்ட் த கிராவிட்டி போகுது, கிராவிட்டி கீழே பிடிச்சி இழுக்குது, பட் ஷூட்டு அகெயின்ஸ்ட் த கிராவிட்டி க்ரோ ஆகுது, அப்போ அது நெகட்டிவ்லி ஜியோட்ரோபிசம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா, புரியுதா, கிளியரா, பக்கா. ஸோ இதில் ஹைட்ரோட்ரோபிசம் இருக்குது, வாட்டருக்கு அட்ராக்ட் ஆகுறது. சரியா, டைரக்ஷனல் க்ரோத் இன் ரெஸ்பான்ஸ் டு வாட்டர். ஸோ இப்போ பாருங்க, ரூட் வந்துட்டு சாயில இருக்கிற மாய்ஸ்டரு அல்லது வாட்டரை நோக்கி க்ரோ ஆகுது அப்படின்னா பாசிட்டிவ் ஹைட்ரோட்ரோபிசம் ரூட்டில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். புரியுதா, சாயில ரூட் இருக்குது, சாயில எங்கெல்லாம் வாட்டர் இருக்குதோ அந்த டைரக்ஷனை நோக்கி அந்த வாட்டரை தேடி ரூட் க்ரோ ஆகுது பாருங்க, அதுதான் பாசிட்டிவ்லி ஹைட்ரோட்ரோபிசம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, ஸோ அடுத்து பாருங்க
கீமோட்ரோபிசம் இருக்குது. ஸோ கெமிக்கலுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறது. ஸோ அப்போ ஐ கேன் சே டைரக்ஷனல் growth இன் ரெஸ்பான்ஸ் டு கெமிக்கல், ரைட்? கெமிக்கல் இருக்கிற இடமா பார்த்து க்ரோ ஆகிறது அல்லது டுவர்ட்ஸ் த கெமிக்கல் க்ரோ ஆகிறது. இப்போ கிளாசிக் எக்ஸாம்பிள் பாருங்க, போலன் டியூப் க்ரோயிங் டுவர்ட்ஸ் ஓவியூல் கைடட் பை கெமிக்கல் சிக்னல்ஸ். நம்ம ஃப்ளவர் படிச்சோம்ல, அதில் ஓவரி, ஸ்டைலு, ஸ்டிக்மா இருக்கும். இதான் கார்பல் ஆர் பிஸ்டில்னு படிச்சோமா? அப்போ அதில் போலன் கிரெயின் இங்கே எவ்வளோ, அதுலேருந்து போலன் டியூப் வந்துட்டு இவ்வளே க்ரோ ஆகும். ஸ்டிக்மா, ஸ்டைல், ஓவரி வழியாக க்ரோ ஆகும். அதுக்கப்புறமா ஐ கேன் சே ஓவரிக்குள்ளார ஓவியூல் இருக்கும். அந்த ஓவியூலுக்குள்ளார இந்த போலன் டியூப் போகும். தெரியுதா? கிளியரா? ஸோ இப்படி உள்ளார போகிறதுக்கு காரணம் இதில் ஒரு சில கெமிக்கல்ஸ்லாம் செக்ரேட் ஆகும். அந்த கெமிக்கல்ஸு கொடுக்குற சிக்னலை வச்சு தான் இது இப்படி க்ரோ ஆகுது. ஸோ அதான் கீமோட்ரோபிசம். கீமோனா கெமிக்கல்னு அர்த்தம். கிளியரா? புரியுதா? அப்போ இதுக்குள்ளார போய் என்ன பண்ணும்? மேல் கேமெட்டை ரிலீஸ் பண்ணும். அதான் நம்ம ஹவு டு ஆர்கனிசம் ரீப்ரொடியூஸ்ல படிச்சிருப்போம். சரியா? சூப்பர். இப்போ நம்ம பேச போகிறது 5th டாபிக், எண்டோக்ரைன் சிஸ்டம், ஹார்மோன்ஸ் இன் ஹியூமன்ஸ். சரியா? பார்க்கலாமா? ஸோ அப்போ ஹார்மோன் சிஸ்டம் பற்றி, எண்டோக்ரைன் சிஸ்டத்துடைய வேலை என்ன, ரைட்? ஒரு சில ஹார்மோனை பற்றி நம்ம பேச போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், எண்டோக்ரைன் சிஸ்டம் அப்படிங்கிறது இட் கண்ட்ரோல்ஸ் அண்ட் கோஆர்டினேட்ஸ் பாடி ஃபங்க்ஷன்ஸ். பாடியோடைய ஃபங்க்ஷனை கண்ட்ரோல் பண்ணும், ப்ராப்பராக நடக்குதான்னு செக் பண்ணும். அதான் கோஆர்டினேட் அப்படிங்கிறது. எப்படின்னா த்ரூ கெமிக்கல் மெசஞ்சர் மூலமா, ஒரு கெமிக்கல் மாலிகுல் மெசஞ்சராக இருக்குது, அதுக்கு பேர் தான் ஹார்மோன்ஸ். ரைட்டா? இந்த ஹார்மோனுங்கிறது டைரக்டா ரத்தத்தில் கலந்துரும். அப்போ அதனால தான் என்ன பண்ணுது? ஃபாஸ்ட் ஆக்ஷனும் நடக்குது. சரிங்களா? ரத்தத்தில் கலக்குது ஆக்சுவலி. ஸோ ஃபாஸ்ட்னு சொல்லிட முடியாது, பட் ஆனால் ரொம்ப நேரத்துக்கு இந்த ஆக்ஷன் வந்து இருக்கும். இன்ஃபர்மேஷன் வந்துட்டு ரத்தத்தில் கலக்கிறதுனால நரம்பால போக முடியாத இடத்துக்கு கூட இதால போக முடியும். சரிங்களா? நரம்பு பார்த்தீங்கன்னா பாடியில் இருக்கிற எல்லா செல்ஸோட கனெக்ஷன்ல கிடையாது, பட் ரத்தம் வந்து பாடியில் இருக்கிற எல்லா செல்ஸுக்கும் போகிறதுனால இந்த ஹார்மோன் பாடியில் இருக்கிற எல்லா செல்லுக்கும் இன்ஃபர்மேஷனை கொண்டு போக முடியும். சரிங்களா? ஸோ அது விஷயம். எண்டோக்ரைன் அப்படின்னாலே டக்ட் லெஸ் கிளாண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ ஒரு கிளாண்டு, ஒரு சுரப்பி தான் ஏதோ ஒரு விஷயத்த சுரக்குது. எண்டோக்ரைன் கிளாண்டுங்கும் போது அந்த கிளாண்டுக்கு டக்ட் இருக்காது. ஓகேவா? டியூப் மாதிரி இருக்காது. ரைட்டா? அப்போ என்ன பண்ணும்? டேரக்டா ரத்தத்தில் வந்துட்டு கலந்து விட்டுரும். ஒரு டேங்குக்கு டியூபே இல்லாமல் வெறும் டேங்க்லேருந்து டேரக்டா தண்ணி ரிலீஸ் ஆனால் எப்படி இருக்கும்? அது போல இருக்கும். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ஹார்மோன் பார்க்கலாமா? அட்ரினலைன் அப்படின்னு ஒரு ஹார்மோன் இருக்குது. யாரு ப்ரொடியூஸ் பண்ணுவானா? அட்ரினல் கிளாண்டு. இது எங்க இருக்குன்னா, நம்ம கிட்னி இருக்குல்ல, அந்த கிட்னிக்கு மேலே இப்படி தொப்பி வச்ச மாதிரி இது இருக்கும். சுப்ராரீனல் கூட சொல்லுவாங்க. இட் இஸ் சுப்பீரியர் டு த கிட்னி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா, திஸ் ப்ரிப்பேர்ஸ் த பாடி ஃபார் ஃபைட் ஆர் ஃப்ளைட். சண்டை போடுறது அப்படின்னா ஃபைட்டு, ஓடுறதுனா ஃப்ளைட்டுன்னு அர்த்தம். பாருங்க, இப்போ திடீர்னு புலி வந்து நிற்குது, டக்குன்னு ஓடுறோம்ல, அதுக்கெல்லாம் காரணம் இந்த அட்ரினலின் தான். நான் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் சொன்னேன், அது ஒரு இது ப்ளஸ் ஹார்மோனும் சேர்ந்து வரும். சூடா தொடும்போது கை எடுக்கிறோம், ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் அது ஒன்று. சரிங்களா? அப்போ புலிக்கு வந்துட்டு ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் ஒரு மெயின் எக்ஸாம்பிள் சொல்லிட முடியாது. புலியை பார்த்தோன்னே டக்குன்னு நம்ம மூவ்மெண்ட் பண்றோம், ரைட்டா? அப்போ ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷனும் வரும். ரெண்டாவது இந்த ஹார்மோனோட வேலையும் அதில் இருக்குது. தட் இஸ் ஆல்சோ இன்வால்வ்டு. சரியா? அப்போ ஹார்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது, ப்ரீத்திங் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதெல்லாம் இந்த அட்ரினலின் தான். ஒரு புலி வருதுன்னா டக்கு டக்குன்னு படபடன்னு அடிக்கும், ஃபாஸ்ட்டாக ப்ரீத் பண்ணுவோம். கரெக்டா? அதுக்கப்புறம் டைவர்ட்டிங் பிளட் ஃப்ளோ ஃப்ரம் டைஜஸ்ட் சிஸ்டம் டு மசில். ஸோ நம்ம சாப்பிட்ட சாப்பாடை செரிமானம் பண்ணுறதுக்கு ரத்தம்லாம் வந்து டைஜஸ்ட் சிஸ்டத்துக்கு போயிருக்கோம். சரியா? அப்போ அந்த மாதிரி சமயத்தில் இருக்கும்போது நம்ம டக்குன்னு மசிலை வந்து மூவ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் பிளட் ஃப்ளோ இருந்துச்சுன்னா ஆக்சிஜன் சப்ளை கிடைக்கும். ஸோ அதனால என்ன பண்ணும்? இந்த ஹார்மோன் செக்ரேட் ஆகிட்டு டைஜஸ்ட் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய பிளட் எல்லாம் மசிலுக்கு மூவ் பண்ணி விட்டுரும். அப்போ ஆக்சிஜன் மசிலுக்கு, செல்லுக்கு சப்ளை ஆகும். அதை வச்சு ஏடிபி எனர்ஜியை வச்சு அந்த மசில் மூவ் ஆகும். சரியா? ஸோ அப்புறம் பாருங்க, என்ஷூரிங் மோர் ஆக்சிஜன் ரீச்சஸ் மசில்ஸ் ஃபார் குவிக் ஆக்ஷன். ஸோ இந்த ஹார்மோன் இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்? மசில்ஸுக்கு நிறைய ஆக்சிஜன் போகும். அப்போ டக்குன்னு குவிக்கா அந்த மசில் வந்து செயல்படும், ஆக்ஷன் பண்ணும். சரியா? ஐ ஹோப் இது உங்களுக்கு புரியுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரைட். இப்போ திஸ் இஸ் த எண்டோக்ரைன் கிளாண்ட் இன் ஹியூமன் மேல் அண்ட் ஃபீமேல். ஓகே. ஸோ பீனியல் கிளாண்ட் இருக்குது, ரைட்? அண்ட் அதுக்கப்புறம் பிட்யூட்டரி கிளாண்ட் இருக்குது, ரைட்டா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹைபோதலமஸ் நம்ம பிரெயினில் தானே சார் படித்தோம். இங்கே என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா, அது நியூரல் சிஸ்டத்துலேயும் வரும், எண்டோக்ரைன் சிஸ்டத்துலேயும் வரும். அதுவும் ஒரு சில ஹார்மோன்லாம் செக்ரேட் பண்ணும், அதை நம்ம படிப்போம். ரைட்டு? அதுக்கப்புறம் இங்கே தைராய்டு கிளாண்ட் இருக்குது. அதுக்கு இன்னும் தைராய்டு கிளாண்ட் இங்கே இருக்கும், பின்னாடி வந்துட்டு பேராதைராய்டு இருக்கும் ஆக்சுவலாக. ஓகே. தைராய்டு அது அது ஆக்சுவலி பேக் சைட்லேருந்து பார்த்தா பேராதைராய்டு இன்னும் கிளியராக தெரியும். ரைட்டா? ஸோ அதுக்கப்புறம் இங்கே தைமஸ் இருக்கும். தைமஸ் வந்து ஒரு வயசுக்கு மேலே அது வந்து டீஜென்ரேட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் அட்ரினல் சொன்னேன்ல, கிட்னிக்கு மேலே இருக்குது. அப்புறம் பேங்க்ரியாஸ் வந்துட்டு இட் இஸ் எக்ஸோக்ரைன். எண்டோக்ரைனாகவும் இருக்கும், எக்ஸோக்ரைனா ஐ கேன் சே. அப்போது எண்டோக்ரைனாகவும் இருக்கும், ஐ மீன் அது மிக்ஸ்டு கிளாண்டுன்னு சொல்லுவாங்க. எண்டோக்ரைன் டக்ட் இல்லாமல் ஹார்மோனை செக்ரேட் பண்ணுவோம். அப்புறம் எக்ஸோக்ரைன் டக்ட் வச்சு ஒரு சில டைஜஸ்டிவ் என்சைம்ஸையும் செக்ரேட் பண்ணும். ஸோ ரெண்டுமே அது. சரியா? அப்புறம் டெஸ்டிஸ் வந்து மேல்ஸில் இருக்குது, அது ஒரு சில ஹார்மோனை செக்ரேட் பண்ணும், அதனால் அதுவும் எண்டோக்ரைன். அப்புறம் ஓவரி வந்து ஃபீமேல்ஸில் இருக்குது, அதுவும் ஒரு சில ஹார்மோனை செக்ரேட் பண்ணும். சரியா? ஓகே. ஹோப் இது கிளியர்னு நினைக்கிறேன். ஸோ ஒவ்வொன்றா பார்க்கலாம். நான் சொன்னேன் இங்கே தைராய்டு கிளாண்ட் வந்துட்டு என்ன ஹார்மோனை கொடுக்கும் அப்படின்னா ஐ கேன் சே தைராக்சினை கொடுக்கும். தைராக்சினுடைய வேலை என்ன அப்படின்னா
கார்போஹைட்ரேட் புரோட்டீன் ஃபேட்டோட மெட்டபாலிசத்தை ரெகுலேட் பண்ணுறது. ஸோ மெட்டபாலிசம் அப்படின்னாலே கெட்டபாலிசம் ப்ளஸ் அனபாலிசம். ஒரு சில விஷயத்தை பிரேக் டவுன் பண்ணுறது கெட்டபாலிசம். இந்த மாதிரி கார்போஹைட்ரேட் புரோட்டீன் ஃபேட் எல்லாம் உடைக்கிறது கெட்டபாலிசம். திருப்பியும் அது வந்துட்டு ஃபார்மேஷன் பண்ணுறது அனபாலிசம். இதை ரெகுலேட் பண்ணுறது தைராக்சின். ரைட்டா? ஸோ பாருங்க, அயோடின் வந்துட்டு இட் இஸ் வெரி எசென்ஷியல் ஃபார் தைராக்சின் சிந்தசிஸ். தைராய்டு கிளாண்டு நல்லபடியாக இருக்கணும்னா தைராக்சின் அப்படிங்கிற தைராய்டு கிளாண்ட் நல்லபடியாக இருக்க அயோடின் தேவை. பிகாஸ் அயோடின் இருந்தால் தான் தைராக்சின் அப்படிங்கிற ஹார்மோன் வரும். அப்போ அயோடின் வந்துட்டு டிஃபிஷியன்சி ஆச்சு அப்படின்னா இந்த இடம் அப்படியே வீங்கிரும். அதான் காய்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? பார்த்துருக்கீங்களா? அடுத்து பிட்யூட்டரி கிளாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே, ஸோ இந்த இடத்துல இருக்கிற பிட்யூட்டரி கிளாண்டு. ஸோ அது இட் வில் செக்ரேட் ஃபியூ ஹார்மோன்ஸு. ஓகே, ஸோ க்ரோத் ஹார்மோன் அப்படிங்கிற நிறைய ஹார்மோன் கொடுக்கும். ஒரு எக்ஸாம்பிள் க்ரோத் ஹார்மோன். ஸோ அதோடைய வேலை பாடியோட க்ரோத்தையும் டெவலப்மெண்ட்டையும் கண்ட்ரோல் பண்ணுறது. சரியா? சரியான அளவு பாடி க்ரோ ஆகுதா அப்படின்னு செக் பண்ணுறது. சரிங்களா? ஸோ அப்போ ஒருவேளை க்ரோத் ஹார்மோன் கம்மியாக போயிடுச்சுன்னா க்ரோத் இருக்காது, இப்போ குள்ளமாயிருவாங்க, டார்ஃபினஸ் வந்துடும். ரைட்? ரொம்ப க்ரோத் ஹார்மோன் வந்துருச்சுன்னா ரொம்ப ஹைட் ஆயிடுவாங்க, அப்போ ஜைஜாண்டிசம் வந்துடும். சரியா? ஸோ ஹோப் இது கிளியர் நினைக்கிறேன். அப்போ பியூபர்ட்டி சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மேல்ஸில் டெஸ்டோஸ்டரான் அப்படிங்கிற ஹார்மோனும் ஃபீமேல்ஸில் எஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஹார்மோனும் தான் ஃபிசிக்கல் அண்ட் ரீப்ரொடக்டிவ் சேஞ்சஸை கொண்டு வரும். அப்படின்னா என்னது? ஓகே, ஸோ அப்போ அதுக்கு முன்னாடி டெஸ்டோஸ்டரான் அப்படிங்கிறது எங்கேருந்து வரும்னா டெஸ்டிஸ்லேருந்து, எஸ்ட்ரோஜன் வந்து ஓவரியிலேருந்து வரும். ஸோ உங்கள் டெஸ்டிஸ்லேருந்து டெஸ்டோஸ்டரானும், ஓகேவா? ஸோ இங்கே இருக்கிற டெஸ்டிஸ்லேருந்து டெஸ்டோஸ்டரானும், ஓவரியிலேருந்து எஸ்ட்ரோஜனும் வரும். ஸோ அப்போது மேல்லையும் ஃபீமேல்லையும் இது வரதுனால இந்த ஃபிசிக்கல் அண்ட் ரீப்ரொடக்டிவ் சேஞ்சஸ் வந்துட்டு நடக்கிறதுக்கு இதுதான் காரணம். ஓகே, ஸோ இப்போ மேலுக்கு ஃபிசிக்கலாக மசில் நல்லா க்ரோ ஆகுறது, ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்ட்ரோஜன் வரும்போது பிரெஸ்ட் டெவலப்மெண்ட்டு. ஓகே, ஸோ அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கும். ரீப்ரொடக்டிவ் சேஞ்சஸும் நடக்கும். அப்போது கெமீட் ஃபார்மேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் அந்த பியூபர்ட்டி ஏஜ் அட்டென்ட் பண்ணுற சமயத்தில் வந்துட்டு நடக்கும். சரிங்களா? அப்புறம் பாருங்கள் பேங்க்ரியாஸ். அப்போ நான் காமிச்சேன்ல இந்த பேங்க்ரியாஸ், அது என்ன ஹார்மோனை கொடுக்கும் அப்படின்னா இன்சுலினை கொடுக்கும். இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிளட் சுகர் லெவலில் அதான் ரெகுலேட் பண்ணுது. ரொம்ப பிளட் சுகர் ஏறி போச்சுன்னா குறைக்கிறது இதுதான். சரிங்களா? ஸோ இப்போ இன்சுலின் கம்மியாக போச்சு அப்படின்னா பிளட் சுகர் ஹையாக போயிடும். அப்போ அதான் டயபெட்டிஸ் வரும். புரியுதா? கிளியரா? ரைட்? ஏன்னா சுகரை குறைக்கிறது தான் இன்சுலின் வேலை. அப்புறம் சில ஹார்மோன் லெவல்ஸ் ஆர் மெயின்டைன் பை, சில இல்லை ஹார்மோன் லெவல்ஸ் ஆர் மெயின்டைன் பை ஃபீட்பேக் மெக்கானிசம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு வேலை பாடியில் ஹார்மோன் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா ஓகே அதை வந்து குறைக்கணும். அதுதான் ஃபீட்பேக் மெக்கானிசம் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, அப்போது பிளட் சுகர் வந்து ரைஸ் ஆகுது. அப்போது ரைஸ் ஆனோடனே என்ன ஆகும்? மோர் இன்சுலின் ட்ரிகர் ஆகும். அப்போ மோர் இன்சுலின் செக்ரீஷன் ஆனோடனே அந்த சுகரை குறைக்கும். சரியா? அதே போல் பிளட் சுகர் வந்துட்டு ரொம்ப கம்மியாக போயிடுச்சு அப்படின்னா, பிளட் சுகர் ரொம்ப கம்மியாக போயிடுச்சு, இன்சுலின் செக்ரீஷனை கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்கடா, அவன் பாட்டு குறைச்சிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இன்சுலின் செக்ரீஷன் ரெடியூஸ் ஆகும். ஓகே, அதிகமாக போச்சுன்னா கம்மியாக்குறது. ஓகேவா? கம்மியாக போச்சுன்னா என்ன பண்ணுறது? அதுக்கு தகுந்த மாதிரி அகெயின் நார்மல் லெவலுக்கு கொண்டு வரணும். ஹையாக போயிடுச்சுன்னா நார்மல் லெவலுக்கு கொண்டு வரணும், லோவாக போயிடுச்சுனாலும் நார்மல் லெவலுக்கு கொண்டு வரணும். அதுதான் வேலை ஃபீட்பேக் மெக்கானிசம் அப்படிங்கிறது. ஐ ஹோப் உங்களுக்கு எண்டோக்ரைன் சிஸ்டம் அண்ட் ஹார்மோன்ஸ் கிளியர் நினைக்கிறேன். ஓகே, கூகுள் ஃபார்மை மறக்காமல் ஃபில் பண்ணிடுங்க. சரியா? ஸோ இப்போ ஒரு குட்டி அனௌன்ஸ்மெண்ட்டோட நம்ம என்ன பண்ணிக்கலாம். 12th படிக்கிற பசங்க மார்ச் 26 பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்சு 27ஆம் தேதியிலேருந்து நம்ம கிராஷ் கோர்ஸ் ஆரம்பிக்குது. நீட்டு உங்கள் அண்ணாக்காக்கு சொல்லுங்கள். அப்போ ஜிஏபி டெஸ்ட்டு, கிராண்ட் டெஸ்ட்டு, நீட் மார்க் டெஸ்ட்டு, லைவ் கிளாஸு, டவுட் சால்விங் செஷன் எல்லாமே கிடைக்கும். கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய நம்மளுடைய கேம்பஸில் இந்த ப்ரோக்ராம் ஆஃப்லைன் எக்ஸ்பிஎல் இருக்குது. 10,000 + GST. இதில் வந்து இப்போவே சேர்ந்தாங்கன்னா இப்போ டிசம்பர் 26லேருந்து நடக்கக்கூடிய இந்த எக்ஸ்பிஎல் வந்துட்டு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கிடைக்கும். ஓகே, அதுவும் ஆன்லைன் எக்ஸ்பிஎல் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கிடைக்கும். சரிங்களா? ஸோ பாருங்கள், லைவ் ரெக்கார்டு, ஏஐ ஃபீச்சரு, இன்ஃபினிட் ப்ராக்டிஸ் ஃபீச்சரு, அப்போ வீக்லி எக்ஸாமு, சூப்பர் மெட்டீரியல், நீட் பேஸ்ட் மார்க் டெஸ்ட்டு, ஜிஏபி எக்ஸாம், மென்டார்ஷிப் எல்லாமே கிடைக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி ஆன்லைன் கோர்ஸோட ப்ரைஸ் 4275 இன்க்ளூடிங் GST. அந்த மார்ச் மாதம் நடக்க போகிற அந்த கோர்ஸ் 10,000 + GST பே பண்ணி சேர்ந்தாங்கன்னா இப்போ நடக்க போகிற இந்த ஆஃப்லைன் கோர்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு ஃப்ரீயாக கிடைச்சிடும். சரிங்களா? இல்லை சார் எனக்கு இந்த கோர்ஸ் டிசம்பர் 26 ஆரம்பித்த இந்த கோர்ஸ்லேயே நான் ஆஃப்லைனில் சேரணும்னா நீங்கள் சேரலாம். அதோட ப்ரைஸ் 19,574 இன்க்ளூடிங் GST. ஸோ கோர்ஸ் மெட்டீரியல் டேப் கிடைக்கும். அந்த டேப்பில் தான் நீங்கள் வீடியோஸு அப்போ ரெக்கார்டட் செஷன் தான் பார்ப்பீங்க. இதில் நாங்கள் லைவாக வந்து கிளாஸ் எடுப்போம். சரியா? புரியுதா? அது நீங்கள் உங்கள் ஃபோன்லேயோ இல்லை நீங்கள் டேப் வாங்கினீங்கன்னா அதில் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். 10% ஆஃபர் போது இந்த கூப்பான் கோடை யூஸ் பண்ணுங்கள். QR கோடை ஸ்கேன் பண்ணலாம், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அப்புறம் பாருங்க, ஜனவரி 4th வீக்லேருந்து லாஸ்ட் மினிட் ரிவிஷன் ப்ரோக்ராம் ரன் பண்ணுறோம். 81 சாப்டர் 20 பார்ட்ஸாக பிரிச்சுட்டு ப்ராப்பராக உங்களுக்கு ரிவிஷன் கொடுப்போம். 8000+ நீட் கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. 25+ LMRP எக்ஸாம், அப்புறம் 30+ மார்க் டெஸ்ட் இருக்குது. ஸோ நீட் எக்ஸாம் பேட்டர்னில் இருக்கிறதுனால இது உங்களுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நம்ம சென்டரை மட்டும் விசிட் பண்ணுங்கள். இந்த 3 இடத்துல இருக்குது. சரிங்களா? ஸோ ஃபர்தர் டீடைல்ஸ்க்கு கால் திஸ் நம்பர் 8129000700. சரிங்களா? எஜுகேஷன் கவுன்சிலர்ஸ் உங்கள்கிட்ட பேசுவாங்க. அதுக்கப்புறம்
இந்த QR கோட மறக்காம ஸ்கேன் பண்ணிக்கோங்க. இல்ல டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்கு. கெட் யுவர் ஃப்ரீ நோட்ஸ்ன்னு. அதுல நீங்க சேர்ந்தீங்கன்னா செஷன்ஸ் உடைய நோட்ஸ் PDF கிடைக்கும். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் தி சேனல் அண்ட் லைக் தி வீடியோ. சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லயும் சேருங்க. இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்து எந்த சாப்டர்ல இருந்து வீடியோ வேணும்ன்றத கமெண்ட்ல போடுங்க. நான் உங்களுக்கு அத கொண்டு வரேன். Until then, keep learning, keep growing. Thank you.